எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன். புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க என்பது தொடர், அற்புதமான ஒரு தொடர். இதற்கான பொருளை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலில் புறத்தார் என்றால் சேயோன் என்ற சொல்லுக்கு சேய்மை, அதாவது தூரம், நீளம் என்ற பொருள் இருக்குது. சேய் என்றால் முருகன், தலைவன், குழந்தை என்று அதெல்லாம் பொருள். அதுக்கு அந்த அந்த வேர்ச்சொல்லிலேயே இந்த பொருளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. சேய்மை என்பது தூரம், நீளம் என்று சொல்லி, புறத்தார்களுக்கு அவர் இறைவன் தொலைவில் இருப்பவர் என்ற கருத்திலே இங்கே மணிவாசக பெருமான் அதை இறைவனுடைய திருவடியை இங்கே வெல்க என்று போற்றியிருக்கிறார். அப்போ புறத்தார் என்றால் யார் என்று மணிவாசகர், புறத்தாருக்கு சேயோன் என்பதை ஞானசம்பந்த பெருமானாக இருக்கட்டும், நாவுக்கரசர் பெருமானாக இருக்கட்டும், இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருமூலர் எல்லோருமே அந்த பொருளிலே இறைவன் தொலைவில் நிற்பார் என்று அந்த பொருளிலே நிறைய தொடர்கள் இங்கே திருமுறைகளிலே இடம்பெற்றிருக்கின்றன. அதை நான் பின்னால் பார்ப்போம். இப்போ மணிவாசக பெருமானே யார் புறத்தார் என்று அடையாளப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டாமா? இந்த புறத்தார் என்ற அதான் இந்த சிவபுராணம் தான் வித்தாகவும் ஏனைய பதிகங்கள் இருக்கு இல்லையா, மீதி 50 திருப்பதிகங்கள் எல்லாமே இதோட விரிவாகத்தான் இருக்கின்றன. இந்த வித்தாக சிவபுராணம் அமைந்திருக்கிறது என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதேபோல பல இடங்களிலே புறத்தாரை பற்றி மணிவாசக பெருமான் சூட்டுகிறார். அந்த வகையிலே பார்த்தால் கற்றைவார் சடையம்மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றொரு தெய்வம் தன்னை உண்டனும் பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறு என்று ஒரு வியத்தகு ஒரு இதை சொல்றார். இறைவனை வணங்கி கொண்டு, அடியார்கள் கூட்டத்தோடு அடியாராகவும் வணங்கி கொண்டு, இறைவன் ஒருவனே என்ற நூல்கள்லாம் கற்றறிந்து கூட பிற தெய்வ வழிபாடுக்கெல்லாம் செல்வது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க, அதுவும் ஏதோ புதிதாக பொம்மைகளை எல்லாம் வைத்து இவர் அருள்வார் அவர் அருள்வார் என்று இப்படி மயங்கி செல்லக்கூடிய நிலைகள்லாம் இருக்கிறது அல்லவா? அவர்களையெல்லாம் கண்டால் நான் அஞ்சுவேன் என்று சொல்கிறார். நிறைய இந்த இழிநிலை இருக்குது. ஒரு சிவபூஜை செய்பவர் ஏதோ ஒரு பளிங்கில் கொடுக்கப்பட்ட பொம்மையை அந்த சிவபூஜையிலேயே சேர்த்து வணங்குகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு ரொம்ப ஒரு அச்சம், என்ன என்று ஏன் இப்படி செய்கிறீர்கள், ஏதோ ஒரு பொம்மையையும் சேர்த்து இறைவனோடு சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்றால், இல்லைப்பா என்னுடைய பிள்ளையை ஆசையாக வாங்கி கொடுத்திருக்கிறான், அதனால் சேர்த்து வழிபாட்டில் வைத்திருக்கிறேன். இப்படி ஒரு பெரிய ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய, உயர்நிலையிலே ஒரு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடியவர், அவருடைய தந்தை சிவ வழிபாட்டில் சிறந்தவர், வழி வழியாக சிவ வழிபாட்டில் வரக்கூடிய ஒரு குலம். அவர்கள் இல்லத்திலே நான் உள்ளே அழைத்து பேசி கொண்டிருந்தார். பேசி கொண்டிருக்கும் போது இந்த நிலைக்கு மேலே பார்த்தால் ஏதோ ஒரு வடநாட்டு ஒருத்தருடைய படத்தை வைத்திருக்கார். என்ன சாமி, நீங்கள் சிவ பூஜை செய்யக்கூடியவர்கள், சிவபெருமான் கொடுக்காததையா வேறு ஒரு மனித உயிர் வர்க்க கடவுள் கொடுக்க முடியும்? உயிர் வர்க்க தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்களாலேயே வினையை ஊட்டக்கூடிய கிரகங்களாக இருக்கட்டும், கோள்களாக இருக்கட்டும், படைத்தல் காத்தல் எல்லாம் செய்யக்கூடிய, அழித்தெல்லாம் செய்யக்கூடிய இறைவர்களாக இருக்கட்டும், இறைவன் அன்றி அணுவையும் அவர்களால் அசைக்க இயலாதே, எல்லாவற்றையும் இயக்குவோம் இறைவன் என்னும் பொழுது நீங்கள் சிவ வழிபாட்டிலே தலை நின்று தத்துவங்களும் படித்து திருமுறைகளையும் படித்து இப்படி ஒரு இழிநிலை இருக்கிறது. அதை நான் அவரிடம் சொல்லமில்லை, எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. தங்கள் இல்லத்தில் இப்படி வைத்திருக்கிறீர்களே, ஏனென்றால் நீங்களே இப்படி செய்தால் அப்புறம் பிறர் என்ன செய்வார்கள் அப்படி என்று சொன்னேன். அதே போல ஒரு பெரிய பேராசிரியர், பல நாடுகளுக்கெல்லாம் கொண்டே போய் சமய பிரச்சாரம் செய்யக்கூடியவர், சைவத்தை முழுவதுமாக உணர்ந்தவர், தத்துவத்தை உணர்ந்தவர், தத்துவ நூல்கள் எல்லாம் விளக்க நூல்களை எல்லாம் ஏற்றவர், இன்றும் தத்துவம் பேசி கொண்டிருப்பவர். அவர் இல்லத்திற்கு போய் பார்க்கும்பொழுது அந்த ஒரு வடநாட்டு ஒரு சாமியாருடைய படத்தை அங்கே போட்டு அவர்கள் ஒட்டி வைத்திருக்கிறார். அப்போ என்ன நிலையாகும்? இந்த சிவ வழிபாட்டிலே ஏக தெய்வமே சிவமே என்று செல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய மனநிலை என்ன ஆகோ, சிவனை தவிர வேறு ஒருவர் நிறைய உடனடியாக
அருளக்கூடியவர் இருக்கிறாரா என்று சொல்லி இப்படிப்பட்ட மயக்கம்லாம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்டவர்களை கண்டு நான் நெஞ்சுமாறு எல்லாவற்றையும் கற்று, அதான் சொல்றாரு, கற்றைவார் சடையமன்னால் கண்ணுதல் பாதம் நன்னி, எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட, திருமுறைகளை கற்றுக்கிட்ட, சாஸ்திரங்களை கற்றுக்கிட்ட, பிறருக்கு போதிக்கிற, ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்து தாமடங்கா பேதையில் பேதையார் இல்லை என்று சொல்லி வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காரு. ஓதி உணர்ந்து, கற்றல் கேட்டல், அப்புறம் சிந்தித்தல், தெளிதல், உணர்தல். அப்போ உணர்ந்து, ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்து, அந்த என்ன நீ உணர்ந்தாயோ அதையெல்லாம் அந்த விளக்கமாக பிறர்க்கு உரைத்து தாமடங்கா பேதையில் பேதையாருன்னா, அந்த உரைக்கிற வழியில, கற்ற வழியில, உணர்ந்த வழியில நீ வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அதை விட பேதையில் பேதையார் இல்லை என்று சொல்லி அப்பயே எழுத்தி உரைத்திருக்கார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படித்தான் மக்கள் எல்லாம் வாழ்வார்கள் என்று சுட்டி உரைத்திருக்கிறார். அப்படித்தான் வாழ்கிறார்கள், அதைத்தான் சொல்கிறார். கற்றைவார் சடையம் மன்னல் கண்ணுதல், நெற்றி கடவுளுடைய பாதத்தை நன்னி அணைந்து, மற்றொரு தெய்வம் தன்னை உண்டனும் எம்பெம்மாருக்கு அற்றில்லாதவர்னா உணராதவர்கள்னா இறைவனால் உணர்த்தப்படாதவர்கள் என்றே சொல்லலாம். அவ்வளவு தூரம் வந்தவனுக்கு சாமி உணர்த்தலைன்னா அப்போ எல்லாத்தையும் கற்க நூலையெல்லாம் அவர் அணைய செய்து, கற்க செய்து, உணரச் செய்து, தன்னை உணர ஏக இறை என்று உணர செய்யாமல் இப்படி அலைகழிக்கிறாருன்னா அது பெருமானுடைய அப்போ பக்குவம் இல்லாதவர்கள் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அவர்களை கண்டால் நான் அஞ்சுமாறே என்று சொல்கிறார். அன்பிலாதார், இறைவன் மீது அன்பிலாதார், இறைவன் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தார் என்ற நன்றி உணர்வு இருந்தால் தான் அந்த அன்பு வரும். ஒவ்வொரு நொடி பொழுதும் நமது உயிருக்கு உயிராக உள்ளிருந்தே நம்மை வளர்த்தெடுக்கிறார், நம்மை காத்தருள்கிறார், நம்மை ஊட்டி ஒரு தாயை விட தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் பெருமான் தான் என்று உணர்ந்தால் தானே அன்பு வரும். அப்புறம் முத்தி நெறி அறியாத மூர்க்கு, இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமான் என்றால் எந்த காரணத்திற்காக பெருமானால் இந்த உடல் கொடுக்கப்பட்டதோ அந்த இலக்கை நோக்கி இந்த உடலை கொண்டு உயிரை செலுத்த வல்ல ஒரு ஞானம் இல்லை என்றால் அவனோட மூர்க்கனே கிடையாது என்று சொல்றார். அவர்களை கண்டால் அஞ்சுமாறு நான் அஞ்சுவேன் என்று சொல்கிறார் என்றால் நாம் திருமுறைகளை சாத்திரங்களை எல்லாம் கற்பவர்கள் கற்ற வழி நின்று இறைவனுடைய திருவடியை நம் உள்ளத்தில் எப்பொழுதும் இருத்தி இந்த சிவநாமத்தை ஓதி எப்படியாவது இறைவனை அடைய வேண்டும் என்று அந்த வழியில தான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், அந்த தூக்கிய திருவடியை சிந்திக்கக்கூடிய நிலையை எழுத வேண்டும். அதனாலதான் முத்தி நெறி அறியாதவர்களை மூர்க்கர் என்று சொல்றார். எதற்காக பிறந்திருக்கிறோம், எதை அடைய பிறந்திருக்கிறோம், யாரால் இந்த உடல் கொடுக்கப்பட்டது, இந்த வாழ்க்கை யாரு நம்மை நடத்துகிறார், யார் நம்மோடு இருந்து இயக்குகிறார் என்ற ஞானம் எல்லாம் கற்றும் வரவில்லை என்றால் கல்லாதவரை விட்டுடுவோம், முற்றிலுமாக விட்டுடுவோம். இவற்றையெல்லாம் கற்று அந்த வழியிலே செல்லாதவர்களை பற்றி என்ன சொல்வது? அழியில்லாதார், அதாவது மனம் கனிவு இல்லாதவர்கள், உள்ள கசிவு இல்லாதவர்கள், மனம் கனியாதவர்கள், இவர்களையெல்லாம் கண்டால் நாம் அஞ்சுகிறோம். வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் நாம் நாம் அஞ்சுமாறு என்று சொல்றாரு. நல்லா பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனை. இன்னைக்கு ஒரு நல்ல சைவ மரபிலே உள்ள இல்ல திருமணத்திற்கு போனால் கூட 1000 பேர் அங்க வராங்கன்னா ஒரு 50 பேர் அது ஓரளவு வயதானவர்கள் தான் முழு நீர் அணிஞ்சிருக்கிறார்கள். இளைஞர்கள்ல ஒரு 7-8 பேர் 10 பேர் தான் அணிந்திருக்கிறார்கள். பெண்கள் அதை போல ஒரு 10 பேர் முழு நீர் அணிந்திருக்கிறார்கள். மீதி பெண்கள் ஒரு 20 பேர் கீற்றாக அணிந்திருக்கிறார்கள். மற்றவர்களை இவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்றே கண்டுபிடிக்க இயலாதவாறு அப்படி வாழ்கிறார்கள். திருநீர் ஒரு காப்பு என்ற உணர்வுடல், இதை விட என்ன செய்ய முடியும்? ஞானசம்பந்த பெருமான் எவ்வளவு ஒரு பெரிய கருணையோடு இந்த திருநீற்றை அணிந்தால் நன்மை வரும் என்று சொல்லி எழுத்தாலேயோ உரையாலேயோ சொன்னால் இவன் நம்ப மாட்டான், அந்த உயிர்கள் எல்லாம் பற்றாது என்று சொல்லி இறைவன் திருவுளம் பற்ற இங்கே வேதாரண்யத்திலே ஆரம்பித்து திரைவேதனை காட்டிலே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமையில் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவென்னு. அது இந்த வேறு தோழி பங்கன் அந்த பாடல்ல கட்டமைப்புக்கு மாறாக 10வது பாடல்ல வேதாரண்யம் என்ற திருமுறை காட்டில் இறைவன் திருமுன்பு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி திருநாவுக்கு அரசர் பெருமானுக்கும் ஏனையோ அடியார் பெருமக்களுக்கும் மக்களுக்கும்
எதிராக உரைத்த வாக்கு பின்னால் வரலாற்று நிகழ்வாக நிகழ்த்தி காமிச்சார் இல்லையா? ஆற்றல் அடல் விளையேறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி மேலே போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞானசம்பந்தன் புகழியே வாழக்கூடிய அந்தணர்களுக்கெல்லாம் தலைவனான ஞானசம்பந்தன் தேற்றி தேற்றி என்றால் தெளிவித்து இந்த தென்னனாகிய பாண்டியனை மட்டுமல்ல இந்த உலகோரை இந்த உலகம் உள்ளளவும் வந்து பிறக்கக்கூடியவர்கள் எல்லாம் தெளிவித்து தென்னன் உடலுற்ற தீப்பினியாயின தீர அந்த மந்திரத்தை திருநீற்றோட ஆற்றலை நான் மேலே சொன்னேன் இல்லையா? அவளை நீக்கும் நன்மையை விளைவிக்கும்லாம் பட்டியலிட்டார் இல்லையா அந்த திருநீற்று பதியத்தில்? அவனுடைய உடலுற்ற தீப்பினியாயின தீர இப்போ நான் அதை செஞ்சிருக்கிறேன். சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே என்று சொல்லி அங்கே பட்டியலிட்டு கொடுத்துருக்கிறார். உனக்கு என்னென்ன நன்மைகள் விளையே என்னென்ன தீங்குகள் நீங்கும் என்று திருநீற்று பதியத்தில். இதையெல்லாம் கற்றுவிட்டு மனப்பாடம் செய்து பாராயணம் பண்ற நீ வந்து முழு நீர் அணிய மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி வந்து செய்வர் என்று சொல்லக்கூடிய இது ஒரு காப்பு இல்லையா? ருத்ராட்சம் திருநாமம் இதெல்லாம் காப்பு இல்லையா? சிவகாப்பு இல்லையா? இந்த உணர்வு இருக்கிறவன் வந்து அணிந்து கொள்வான். இதுல என்ன நீ வந்து சைவத்தில் இருக்க வேண்டிய சில பேரை வந்து கேட்டால் என்னங்க வந்து திருநீரே இல்லை நெத்தியில் ஒன்றுமே இல்லைன்னா இல்லைங்க காலையில் பூசணுங்க. அப்புறம் வந்து நீ திருநீற்று பைய வச்சுக்கணும். பூதி பையர்னு சாமியே சொல்லியிருக்காரு. பொக்கணம் வைத்திருக்கிறார் பூதி பையர் என்று சொல்லி திருமுறை தொடர்கள் இருக்கின்றன. இறைவனே வந்து திருநீற்று பைய வைத்து எதற்கு காமிக்கிறாரு? வியர்வையில் அழிந்து விடும், முகம் கழுவணும்னா ஒவ்வொரு வேலைக்கும் அழிந்து விடும் என்று தெரியாதா? இந்த காரணத்தை அவன் சொல்லுவான்னு சொல்லி தானே வந்து விபூதி பையை பெருமானே வைத்திருக்கிறாரு என்றால் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாம். அதான் வெந்நீர் அதோட பயனை வந்து தெரியாமல் இப்படி வாழ்கிறார்களே அது அதாவது வழிபாட்டுக்கே வராத மக்களை வந்து விட்டுடுங்க. வழிபாட்டு வந்தவர்கள் திருமுறைகள் படிப்பவர்கள் சாஸ்திரங்கள் கற்பவர்கள் இவர்கள்ட்ட உள்ள குறைபாடுகளை தான் நான் வந்து சுட்டி காமிச்சு நெறிப்படுத்துவதற்காக தான் சொல்கிறேன். இது வந்து குறையாக சொல்வது என்றால் நெறிப்படுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் வந்து எடுத்து அதான் சொல்கிறாரு. வெந்நீர் அணிகளாதவர்கள் கண்டால் பூசுவதற்கு அஞ்சக்கூடியவர்கள் பூசுவதற்கு கூசக்கூடியவர்கள் இவர்களை கண்டால் நாம் அஞ்சுமாறு. அப்புறம் எனக்கு வந்து நான் இப்படி கோயிலுக்கு போகிறேன் சாமியை கும்பிட்றேன் எனக்கு ஒன்றும் வரலன்னா நீ இதையே பண்ண மாட்டேங்கிறியே, விபூதியே அணிந்து கொள்ள மாட்டேங்கிறியே. நீ அணிந்தால் தானே உன் மனைவி அணிவா, உன்னோட பிள்ளைகள் வந்து வாரிசுகள்லாம் வந்து அணிவார்கள். நாமே வந்து நல்ல நெறியில் முன்னேறுவதற்கு தக்கவாறு தானே பின்னேறு வரும் என்று சொல்வார்கள் இல்லையா? அதை போல திருப்பாதமேத்தி பெருமானுடைய திருவடியை போற்றி தன்னை வந்து இறைவனுக்கு அடிப்படுத்தாதவர்கள். நான் இறைவா உனக்கு அடிமை, நீதான் என்னுடைய வாழ்வாக இருக்கிறாய், உன்னை தவிர எனக்கு வந்து இலக்கே இல்லை அடைவதை தவிர என்று சொல்லி இறைவனுக்கு தன்னையே வந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு குணத்தை அந்த பண்பு நலனை அந்த எண்ணத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்த்து உறுதிப்படுத்தக்கூடியவர்கள். அதுபோல இறைவனுடைய திருவடியை வந்து போற்றாதார்னா இறைவனை போற்றாதார் என்று பொருள். இறைவனை பற்றி புரிந்து கொண்டால்தான் போற்ற வேண்டும். நிறைய சைவர்களுக்கு இந்த புராணங்களே தெரியாது. இவ்வளவு திருமுறைகள் வந்து படிக்கிறோம். அட்ட வீரட்ட குறிப்புகள் இருக்கின்றன. அட்ட வீரட்டங்களை பற்றிய நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. அடிமுடி தேடிய படலாம், விடமுண்ட படலாம், அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது, கங்கையை வந்து பூமிக்கு அனுப்பியது என்று எவ்வளவோ வரலாறுகள் இருக்கின்றன. ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது என்ன நடந்தது? முப்புறம் எரித்ததுன்னா அங்கே என்ன நிகழ்ந்தது? அந்தகாசுரனை வந்து இறைவன் சூலத்தில் ஏந்தினார்னா அங்கே என்ன நிகழ்ந்தது? சலந்தரனை பிளந்தார்னா என்ன அந்த வரலாற்று நிகழ்வு என்ன? தக்கன் வேள்வியோட வந்து வரலாற்று நிகழ்வு என்ன? இதையெல்லாம் வந்து புரிந்து கொள்ளாமல் நீ திருமுறையை படித்து என்ன பண்ண போகிறோம்? திருமுறையில் வந்து சொல்லக்கூடிய வாக்குகளுக்கு பின்புலமாக அந்த புராணங்களை வந்து பெருமானே இது வாக்காலேயே உரையாள சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மக்களுக்கு இல்லை என்று பல பாத்திரங்களை படைத்து ராமாயணம், மகாபாரதம், ஹரிச்சந்திர புராணம் இதை போல பல நிகழ்வுகளை எல்லாம் வந்து பாத்திரங்கள்லாம் படித்து சனாதன தர்மத்தில் உள்ள உரைக்கக்கூடிய தர்மம் என்ன, கொல்லத்தக்கன என்ன, அதர்மம்னா என்ன, விளக்கத்தக்கன என்ன என்பதையெல்லாம் வாழ்ந்து காட்டச் செய்து இந்த பாத்திரங்களை வாழ்ந்து காட்டச் செய்து அதர்மத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு அழிவும் தர்மத்தில் வாழக்கூடியவர்களுக்கு நன்மையும் விளையும் என்பதையெல்லாம் உணர்த்துவதற்கு தானே அந்த புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த புராணங்களை எல்லாம் படி என்று சொல்கிறார் அங்கே வந்து ஞானசம்பந்த பெருமான். வேதமுதலுன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூதமுதலுன் முதலாக பொழிந்த சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லி சிவபெருமானை முதல்வனாக வைத்து தலைவனாக வைத்து சூதமுனிவரால் கலிவிருத்த பாக்களால் பாடப்பட்ட இந்த புராணங்களை எல்லாம் நீ படி என்று சொல்லி ஞானபோனகர் சொல்கிறார் என்று சேக்கிழார் வந்து அங்கே சொல்றார். அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிமை உணர்வோட கண்ணீர் மல்க வந்து வாழ்த்தணும். அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாடுறோம்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் வந்து அப்படி வந்து வாழ்த்தாதர்கள் இருக்காங்க இல்லையா, வாழ்த்தாதர்கள் அவர்களையெல்லாம் கண்டாயம் நான் அஞ்சுவேங்கிறாரு. செம்மை நலம் அறியாத சிதடர் சிவபெருமான் திருவடியே வந்து சிந்தித்து அதையே அடைய வேண்டும். செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன்னு சொல்லி இருக்கார் இல்லையா. திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கு அரியன் தன் அடியாருக்கு அடியேன்னு சொல்லி அந்த செம்மை நலமாக சிவ தவநெறியிலே செல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களாம் சிதடர்கள் என்று சொல்கிறார். குருடர் என்று வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த பல தெய்வ வழிபாட்டினர் எல்லா சிவபெருமானையும் வந்து வணங்கி கொண்டு சிவபெருமானுக்கு இணையாக பல தெய்வங்களும் அருள்வர் என்று நினைக்கக்கூடிய அந்த ஈனர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களையெல்லாம் வந்து இழித்தும் பிடித்தும் வந்து பேசுகிறார். ஏன்னா அருளக்கூடியவர் பெருமான் ஒருவர் தானே. அதாவது வேறு ஒரு ஆலயத்திற்கு செல்லலாம், இறைவன் நோக்கி தவம் செய்து அவர்கள் வந்து அந்த பதவியை பெற்றிருக்கிறார்கள். கிரகங்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், பிற தெய்வங்களாக இருக்கட்டும், எல்லோரும் யாரை வந்து வணங்கி இருக்கிறார்கள்? அங்கே சிவ பூஜை செய்து தானே, இறைவனை வழிபட்டது தானே அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் வணங்கத்தக்கவர்கள். அவர்களிடம் போய் உனக்கு வந்து இகபர சுகத்தை வந்து வேண்டக்கூடாது, அவர்கள் முக்தி நலம் அருளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அல்லவே அல்ல, அவர்களே முக்தி நலத்தை அடைய வேண்டும் என்று அந்த நிலையிலே உள்ளவர்கள். அவர்களால் வந்து எதையும் செய்ய முடியாதவர்கள்ட்ட போய் நாம் எதையும் கேட்கக்கூடாது. அப்படி வந்து வணங்குவது தவறு இல்லை. ஒரு பெரியவரை பார்த்தால் சிவத்தை வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை, அப்படி சிவத்தை வணங்கக்கூடிய தெய்வங்களாக நமது குலதெய்வம் முதற்கொண்டு வந்து, குலதெய்வத்துக்கு யார் தெய்வம்? அந்த சிவன் தானே. அப்படி வந்து அந்த மனநிலையில வணங்கலாம். அவர்களிடம் போய் உன்னுடைய இகபர சுகத்திற்கும் துன்ப நீக்கத்திற்கும் இன்ப ஆக்கத்திற்குமான விழைதலை அங்கே வந்து வைக்கக்கூடாது. அதுதான் ஒரு ஞான வழிபாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வந்து நிறைய கடவுள் மறுப்பாளர், அதாவது ஆத்தமானவர் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தழும்பியறினர்னா இறைவனே கிடையாது என்று சொல்லி எதையாவது வந்து சொல்லி கொண்டே இருப்பவர். ஏதாவது சொல்லுவோம், கடவுளே இல்லை காட்டு, எங்கே இருக்காரு உன் கடவுளை காட்டுங்கம்மா. உயிர் உண்டான்னா உயிர் உண்டுன்னு சொல்லுவான். சரி உயிரை காட்டுறான்னா முழிப்பான். உயிர் உண்டுன்னு சொல்றீல்ல நீ காட்டு அப்படின்னா வந்து முழிப்பான். ஏதாவது வந்து இப்படியே வந்து வைப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உலோகாயதன் என்னும் ஒன்றிரல் பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம் எய்தி என்று சொல்றான். உலகாயுதராக தான் சொல்றான், கடவுளே இல்லை அப்படிம்பான். இந்த உடல் தான் வந்து நமது, உயிர்னு ஒன்று கிடையாது. எப்படி வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் சேர்ந்தால் அதுக்கு தொடர்பில்லாத சிவப்பு உருவாகிறதோ, இப்படி உடல் கூறுகள் எல்லாம் வந்து சேர்ந்த உடனே இதற்கு ஒரு உயிர்ப்பு தன்மை வருது என்று அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் உன்னால வந்து பிறந்து எந்த அளவுக்கு இந்த உடலை கொண்டு இன்பங்களை அடைய முடியுமோ அதுதான்டா முக்தி பேரு அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களுடைய வந்து சில பேதங்கள் இருக்கு. ஒருத்தன் உடல் தான் வந்து இதுமா, அப்புறம் உயிர் தான் உண்மை அப்படிமா, இப்படியெல்லாம் வந்து மனம்தான் வந்து இது உயிருமா, இப்படியெல்லாம் அந்த அவர்கள்ட்டே கடவுள் மறுப்பாளர்கிட்டே அந்த பேதங்கள் இருக்கு. அதான் கலாபேதம், கலைபேதம்னு சொல்றாரு. கலாபேதத்தை கடுவிடம், அது விஷம். அது வந்து இறைவனை நோக்கி சொல்லாம இந்த பிறவியை பாழ்பட செய்யக்கூடிய தத்துவங்கள், அது ஒன்று சொல்றாரு. அப்புறம் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாதம் சுடித்து அடித்து ஆறுது என்று சொல்றார். மாயாவாதம், இறைவனே என்ன எல்லாத்துக்கும் வந்து வேதத்தை ஒப்புக்கொள்வார்கள், சிவாகமங்களை ஒப்புக்கொள்வார்கள், அந்த விதி இல்லாதவர்கள் அவர்கள். அதுலேயே வந்து பல வேறுபாடுகள். இந்த அத்வைதம் என்ற சொல்லு இருக்கு இல்லையா, இதற்கு பிறந்த உரை காண்பவர்கள். இப்போ வந்து இந்த சங்கரர் மட்டும்தான் இந்த அத்வைதத்தை வந்து சொன்னார் என்று இல்லை. எப்பொழுது அந்த ஞான நூல்களை எல்லாம் வந்து பிரிச்சார் இல்லையா, அந்த வேதத்தை எல்லாம் நான்காக பிரித்த வியாசர் இருக்காரே, அவரே அந்த கோட்பாட்டில் இறைவன் வந்து தள்ளிவிட்டார். அத்வைதம் என்பது நானே பரபிரம்மம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள். இறைவன் என்பது மட்டுமே உண்மை, இந்த உலகம் வந்து பொய், இந்த உலகம் என்பது பொய், இந்த உயிர் என்பது இறைவன் தான், இறைவனை தவிர வேறல்ல. இந்த உயிராகிய நாம், உயிர்களாக நாம் இப்பொழுது சிந்திக்கக்கூடிய நாம் எல்லாம் பலவாறாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு அஞ்ஞானத்தால் நாம் உயிர் என்றும் இறைவன் நம்மில் வேறு என்று நினைக்கிறோம். நாம் தான் இறைவன் என்பதை முற்றிலுமாக உணர்ந்து விட்டால்
இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அந்த வாதத்தை அந்த அத்வைதம் என்ற சொல்லுக்கு அவர்கள் அந்த விளக்கம் சொல்கிறார்கள். அப்படி ஒரு பெரிய பரம்பொருளுக்கு எப்படியா ஒரு என்ன காரணத்தால் இப்படி உயிர்களாக நாம் இப்படி நினைக்கிறோம் என்றால் அது ஒரு பெரிய மாயையால் ஏற்பட்ட அஞ்ஞானம். அப்ப இறைவன் மட்டும்தான் உள்பொருள், மீதி எல்லாம் இல்லை என்று சொல்லி மாயை என்று சொல்கிறாயே, அப்பொழுது மாயை என்ற ஒரு உள்பொருள் இருக்கிறதா, அஞ்ஞானம் என்ற ஒரு உள்பொருள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞானம் எப்படி அந்த பரம்பொருளே அப்படி ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றும் என்று கேட்டால் அவர்கள்ட்ட அங்க விடை இல்லை. அப்ப இறைவன் மட்டுமே உண்மை என்றால் அந்த பேரானந்த சுரூபமாக இருக்கக்கூடிய ஒளிமயமாக இருக்கக்கூடிய இறைவன் இப்படி தன்னை பேதப்படுத்தி இப்படிப்பட்ட உலகங்களாகவும் பல்வேறு உயிர்களாகவும் ஆக வேண்டிய காரணம் என்ன இருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் எதுவுமே பதில் இல்லை. அப்படி அவர்கள் அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தத்துவமசி என்று பேர் அதுக்கு சொல்லுவாங்க. மகாவாகிய உபனிஷத்துல தத்துவம் அசி என்றால் தத்து என்றால் அது நீயாக இருக்கிற, அது நீயாக இருக்கிறாய் என்பதுதான் அதற்கு பொருள். இவர் என்ன சொல்வார், எப்பொழுது அது நீயாக இருக்கிறாயோ நீ வேற அல்ல அவர் வேற அல்ல, பரபிரமம் மட்டும்தான் உண்மை, உயிரும் இறைவனும் தான் உண்மை என்று சொல்லுவார். மதுவர் அவங்க இதுலேயே என்ன சொல்லுவார், அது நீயாக இருக்கிறாய் என்றால் எப்பொழுது அது என்று சொல்கிறாயோ அது பரபிரமத்தை குறிக்கும். அது நீ சொல்கிறவன் உயிர், அது பரபிரமம், நீ வேறு அது வேறு என்று சொல்லி உலகம் வேறு என்று சொல்லி அவர் சொல்லுவார். ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் என்று சொல்வார்கள். குவாலிஃபைடு மானிசம்னா அவர் டியூவலிசம்னு சொல்வார்கள். மதுவர் சொல்றத இரண்டு தன்மைகள் உண்மைன்னு. இது குவாலிஃபைடு மானிசம் என்று சொல்லி இந்த உலகம் உயிர்கள் எல்லாமே பெருமாள்கிட்ட இருந்து தான் வருது, இந்த அழிவின் போது எல்லாமே பெருமாளை அடையுது, இடையில யார் இறைவன் வைகுண்டத்தை அடைகிறார்களோ அவர்கள் அடைந்து விடுகிறார்கள், வைகுண்டத்திற்கு போய் அங்கே ஒளி உடல் பற்றி எப்பொழுதும் பெருமாளை தரிசித்திருப்பதே முத்தி இன்பம் என்று சொல்லி அப்படி சொல்வார்கள். எப்படியா சித்து பொருளிலிருந்து அசத்து பொருளான உலகம் வரும், இறைவன்கிட்ட வரும்னு சொல்லி அசித்து பொருளான அறிவில்லாத பொருளான இந்த உலகம் எப்படி இறைவனிடம் வரும் என்று சொன்னால் அதற்கு அங்கே பதில். நாம் தான் இந்த முப்பொருள் உண்மை, அதான் சுத்தாத்வைதம். இந்த சிவாகமங்களை பெருமானே அருளியிருக்கிறார். வேதத்தை பொதுவாக அருளி அந்தந்த பக்குவ உயிர்களுக்கு தக்கவாறு அவர்கள் அந்த வாதங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா ஆச்சாரியர்களுக்கும் எல்லாம் தெரியும். அந்த ஆச்சாரியாரை பூமியில படுத்தி நீ என்ன உபதேசிக்க வேண்டுமோ, ஏன்னா பல்லுயிர்கள் பக்குவப்படாத உயிர்களோட படிநிலைக்கு தக்கவாறு என்ன உபதேசிக்க வேண்டுமோ அதைத்தான் உபதேசிக்க வேண்டும். அவர்கள் அப்படி உபதேசிக்கிறார்கள். அவர்களுக்கு சிவாகமத்தை இறைவன் சேர்க்கவில்லை. மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தார்கள். அந்த சிவாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த தத்துவங்களை இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தத்துவங்களை இருக்கட்டும், கிரியாபாதம், சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம், அவற்றை தான் நம்ம அதான் சுத்த அத்வைதம் என்று சொல்லி இறைவனோடு எந்த காலத்திலையும் உயிர் போய் ஒன்றாக முடியாது. இறைவன் வேறு உயிர் வேறு. உயிர் போய் இறைவனோடு ஐக்கியப்பட்டு அந்த பேரின்பத்தை துய்த்து கொண்டிருப்பது தான் உயிரோட இறுதி நிலை என்று சொல்லி ஒரு அற்புதமான தத்துவம். அந்த தத்துவத்தை விளக்கும்போது அங்கே நான் சொல்லுவோம். அதை போல பார்த்தீங்கன்னா மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாறுதம். அதை போல இதிலெல்லாம் மயங்குவான். அவர் சொல்ற அந்த அத்வைத விளக்கத்தை மயங்குவான், அப்புறம் இவர் சொல்றத மயங்குவான், அப்புறம் இவர் சொல்ற இதை மயங்குவான். இப்படி மயங்கி பல பிறவிகளை கடந்து அந்த சுடித்து அடித்து சண்டமாறுதம் பெரும் புயலுவனை சுழித்து அடித்து அப்படிலாம் அலைக்கெழுத்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தொடர்கள் ஆச்சாரியார்கள் இப்போ இதே மணிவாசக பெருமான் சொன்னது மேல போல இந்த புறத்தாருக்கு சேயோனாக இருக்கக்கூடிய பெருமான் இறைவன் எந்த அருளும் செய்ய மாட்டார் என்று நிறைய தொடர்கள் திருமுறைகள் இருக்கு. நான் சிலவற்றை மட்டும் சொல்றேன். ஞானசம்பந்தர் ஆணும் பெண்ணுமாய் அடியாருக்கு அருள் நல்கி சேன் நின்றவருக்கு இன்னும் சிந்தை செய்ய வல்லான் என்று முதல் திருமுறை 84வது பதிகம் 5வது பாடல். ஆணும் பெண்ணுமாய் அடியாருக்கு அருள் நல்கி சேன் நின்றவருக்கு, சேய்மையில் நின்றவருக்கு, இறைவனை அணுகாதவருக்கு அவர்களுக்கு அருள் புரிவது பற்றி இன்னும் சிந்தை செய்ய வல்லான்னா அவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபடியே நடக்கட்டும் என்று இறைவன் விட்டுவிடுவாரு. அதுபோல அன்பு செய்து ஏத்தகிழார்வாள் பொருந்தானை என்று சொல்லிடுறாரு. அதுபோல புறச்சமயத்தார்கள் இருக்காங்களே, எண்ணிறந்த அமணர்களும் சாக்கியரும்
எண்ணிறந்த அமணர்களும் இழிதொழில் சேர் சாக்கியரும் என்றும் தன்னை நன்னறிய வகைமயக்கி தன் அடியார்க்கு அருள் புரியும் நாதன் கோயில் என்று சொல்லி வீழிமிழிலே அங்கே பாடியிருப்பார் ஞானசம்பந்த பெருமான். அதே போல் பார்த்தீங்கன்னா கரைவிடை மனத்தாரை காண்கலாம். உள்ளத்தில் கள்ளம் இருக்கான் பாருங்க, அவனை வந்து இறைவன் திரும்பி கூட பார்க்க மாட்டார். செய்யணும் உருகு சிந்தை இல்லாருக்கு அயலாம். நீ வழிபடுற எப்பயாவது மன உருக்கம் வருதா? அப்போ இன்னும் நம்ம கீழ்நிலையில் இருக்கோம். மன உருக்கம் வரணும்னா இறைவனை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், புராணங்களை புரிந்து கொள்ள வேண்டும், திருமுறைகளை கற்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஆழ்ந்து தத்துவங்களை எல்லாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் ஒருவரே பற்றுக்கோடு, நமக்கு சிவன் ஒருவரே பற்றுக்கோடு என்று இறைவன் தான் நம்ம இந்த நிலைக்கு ஆளாக்கி இந்த உடலை கொடுத்திருக்கிறார். கொடுத்த கொடை அது உள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி கூறுனா, இப்படி வந்து தாயை விட அன்பு செலுத்தக்கூடியவர், தாயையும் நமக்கு கொடுத்தவர் அவர் தான். அதான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்றாரு. அப்போ வந்தது தானே உனக்கு உள்ளம் உருகும். எப்படி உள்ளம் உருகும், எப்படி சிந்தை நையும்? அப்படி வந்து ஒரு தொடர் சொல்லியிருக்காரு. அடுத்தது கல்லா நெஞ்சில் நில்லா ஈசன் சொல்லாதவரோடு அல்லாமல் அவர்களோடு சேரக்கூடாது. அதுபோல் கல்லாதவங்ககிட்ட நெஞ்சில் கூட நிற்க மாட்டார்னு சொல்லி, வணங்காதார் நமக்கு என்றும் பிணக்கம் செய் பெருமானார் என்று பிணக்கமும் செய்வாராம். அவர்களுக்கு கேடு விளைவிப்பார். அங்கே விதிப்படி விதியை எழுதி வைத்திருக்கார் இல்லையா? எல்லாம் ஞானசம்பந்த பெருமான். என்றும் அறியான் அயலா இருக்கு ஞானசம்பந்த பெருமான். பரிவிழார்பால் கரைவினர். யார் பரிவோடு வணங்காதவன்ட்ட இறைவன் வந்து தன்னை மறைப்பார். பணிவிழாதாருக்கு என்றும் அரியராய். எல்லாம் ஞானசம்பந்த பெருமான். கரப்பார் பக்தி கரப்பாய் பக்தி செய்யாதவர் பக்கல். யாரும் பக்தி செய்து வழிபடிலையும் உன்னை வந்து மறைச்சிடுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் நாவுக்கரசர் பெருமான் கரவாடும் வண்ணஞ்சருக்கு அறியானே. உள்ளத்திலே கள்ளம் உள்ள வண்ணஞ்சர்களுக்கெல்லாம் வந்து அறிவதற்கு அறியானே, அடைவதற்கு அறியானே. வஞ்சனையார் பாடும் சாராத மைந்தனே. அதேபோல் தீயோர்கள் அந்த பக்குவம் இல்லாதவங்கள்ட்ட கிட்டே போக மாட்டார். கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தாராம். அதே போல் தன்னை வந்து கள்ளர்களுக்கு, தன்னை நினைக்காதவர்களுக்கெல்லாம் நரகங்களை எல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. வஞ்சகருக்கு அரியர் போல. இதெல்லாம் நாவுக்கரசர் பெருமானுடைய வாக்கு. வஞ்ச நெஞ்சத்தருக்கு வழிகூடார். எல்லாம் நாவுக்கரசர். கொடுவினையார் என்றும் குறுகாவடி பேணாதார் அவர் தம்மை பேணாதானே. நல்வினையும் தீவினையும் ஆனான் தன்னை இனிய நினையாதற்கு இன்னாதானே. அணுகாதார் அவர் தம்மை அணுகாதானே. ஏத்தாதார்க்கு என்றும் இடரே துன்பம் ஈவானாம். கூறாத வஞ்ச குளையர்க்கு என்றும் கரவனாம். அப்படி என்று சொல்லி நிறைய தொடர்களை வந்து எழுதியிருக்காரு. நேசம் தன்பால் இல்லாத நெஞ்சத்து நீசர் தம்மை கூசன்கான். தன்னை காதலித்து நினையாத கயவர் நெஞ்சில் வாரானே. இதெல்லாம் நான் புறத்தாருக்கு செய்யணும் என்று சொல்லி ஒரு கட்டுரையை போட்டு சைவ நன்னறிகள் என்று ஒரு புத்தகம். இதை வந்து 5000 நூல்களுக்கு மேலே 600க்கு மேல் 630 பக்கத்துக்கு மேல் உள்ளது. 5000 நூல்கள் பதிப்பித்து பல மன்றங்களுக்கு நேரடியாக கொடுத்து, தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்கள்லாம் கொடுத்து, அங்கங்கே உள்ள அமைப்பு வழியாக இதை கற்பியுங்கள் என்று கொடுத்து வந்தேன். என்ன செய்தார்களோ அது இறைவனுக்கு தான் வெளிச்சான். அடுத்தது இதெல்லாம் நாவுக்கரசரோட தொடர்கள். நான் இப்பொழுது சொன்னது சுந்தரமூர்த்தி சாமிகள் வஞ்சங்கொண்டார் மனம் சேரகில்லார், பேர்ந்தவருக்கு சேயார். அந்த வார்த்தையை சொல்றார். பேர்ந்தவருக்கு சேயார். ஏதிலார் தமக்கு ஏதில் தன்னை. மெய்யில்லாதவர் தங்களுக்கு பொய்யானை. உகந்து உள்கி நன்னாதார்க்கு அரியானை. மறுவார்பால் வருவதும் இல்லை நம் அடிகள். வஞ்சமனத்து இறையும் நெஞ்சு அணுகாதவனை என்று சொல்லி அதேபோல் நிறைய தொடர்கள். நான் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அதுபோல் மெய்யடியவர்களுக்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் பெண்மையனே என்று நீத்தல் விண்ணப்பத்தில் இவரே அங்கே பாடியிருக்காரு. உருகு சிந்தை இல்லாருக்கு அயலான் திருஞான சம்பந்த பெருமான் 2:64-10. சேயவன்கான் நினையாருக்கு கட்சி ஏகம் பண்ணல அதே வார்த்தையை சொல்லியிருக்காரு. சேயவன்கான் நினையாருக்கு என்று திருக்கட்சி ஏகம்பத்தில் நாவுக்கரசர் பெருமான். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பேர்ந்தவருக்கு சேயார். இந்த அதே தொடர் வரதை சொல்கிறான். அந்த சொல்ல அடியாருக்கு அணியவர் ஊர் திருநின்றி ஊரே என்று சொல்லி அடியாவருக்கு அண்மையாகவும் பேர்ந்தவருக்கெல்லாம் தொலை தூரத்திலையும் பெருமான் இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை உணர்த்தக்கூடிய தொடர். இறைவனை வந்து அணுகாதவருக்கு அணுகியும் யார் புறத்தார் என்பது தான் நமக்கு வந்து அதாவது
யார் புறத்தார் என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மணிவாசகர் வாக்கிலேயே இவ்வளவு தொடர்கள் இருக்கின்றன என்று சொல்லி நாம் புறத்தாரா அகத்தாரா என்பதை நாம் சிந்தித்து அகமாற்றம் அணிய வேண்டும். அன்பர்கள் முழு நீர் அணிந்து கொள்ளுங்கள், ருத்ராக்கமும் காப்பு செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் இயன்ற அளவுக்கு சிவநாமத்தை ஓதுங்கள் அல்லது சிந்தியுங்கள். இறைவனுடைய திருவடியை நினையுங்கள். தூக்கிய திருவடியை நினைந்து அகமலர்களை அங்கே சமர்ப்பிக்கலாம் இல்லையா? இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். நாம் புறத்தாராக இன்னும் திருமுறைகளை கற்றோம், சாஸ்திரங்களை கற்றோம், புராணங்களை கற்றோம், கேட்டோம். இன்னும் புறத்தாராகவே நாம் இருக்கக்கூடாது என்று அவரவர்களும் தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிட்டம்பலம்.